ஹலோ எரிவான், வெல்கம் டு ஜீலோட எஸ்எஸ்சி தமிழ். நான் தான் கோகுல். இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா, ட்ரிக்னாமெட்ரியில ஒரு 2 சம்மு ஆல்ரெடி நான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். சரியா? அந்த சம்மை எப்படி கொஞ்சம் ஈஸியா போடலாம் அப்படின்றதான் பார்க்கலாம். ரைட்டா? முதல்ல இந்த சம்மு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன கான்செப்டை வந்து புரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இந்த சம்மை வந்து போட முடியும். அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா முதல்ல கத்துக்கலாம். பிகினர்ஸா இருந்தீங்கன்னா கரெக்டா வந்து உன்னிப்பா கவனிங்க நான் சொல்றது எல்லாத்தையும். சரியா? இதுதான் பாத்தீங்கன்னா என்னது, இந்த ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோல வரக்கூடிய இந்த குவாட்ரண்ட் சேஞ்சா நோ சேஞ்சா, இல்ல வந்து அதோட சிம்பிள் எப்படி போடணும், அதாவது நெகட்டிவ் சைன் போடணுமா இல்ல பாசிட்டிவ் சைன் போடணுமா, இது எல்லாத்தையுமே தீர்மானிக்கக்கூடியது இங்க நான் காமிச்சிருக்கேன்ல, இதுதான். இப்ப நீங்க இதுல இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட் நம்ம ஸ்கூல்லயே படிச்சிருப்போம். ஆல், சில்வர், டீ, கப்ஸ். சரியா? அதாவது நமக்கு இருக்கக்கூடிய அந்த டிகிரி, அதாவது இப்போ ஒரு சைன் 120 டிகிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த சைன் 120 டிகிரி நம்ம எப்படி எழுதலாம்? 90 பிளஸ் 90 பிளஸ் வேண்டாம், இதை நம்ம இப்படி எழுத தேவையில்ல. 120 டிகிரி இருக்கு. இந்த 120 டிகிரின்றது எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்க ஒரு 180 வருமா? 90க்கு மேலையும் 120க்கு கீழேயும் இருக்கு. கரெக்டா? என்னது? 90க்கு மேலையும் 120க்கு கீழேயும். இதை நான் எப்படி எழுதலாம்? சைன் 180 minus 16 எழுதலாம். ஆர் சைன் 90 பிளஸ் என்ன எழுதலாம்? 13 எழுதலாம். கரெக்டா? எப்படி எழுதினாலும் ஒண்ணுதான். என்ன அர்த்தம் அப்படின்னா 90க்கு மேல இருக்கு, அதை நான் இங்க சொல்றேன். 180க்கு உள்ள இருக்கு அப்படின்றத நான் இதுல சொல்றேன். இந்த மாதிரி நீங்க எல்லாத்தையுமே ரெண்டு விதமா வந்து எழுதலாம். இது 0ல இருந்து 90க்குள்ள இருக்கிறத நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 0 விட அதிகமா இருக்கு டீட்டா, 0 விட அதிகமா இருக்கு, ஆர் 90யை விட கம்மியா இருக்கு. இங்க நம்மளோட டீட்டான்றது இங்க இருந்ததுன்னா என்ன பண்ணலாம்? 180யை விட அதிகமா இருக்கு, ஆர் 270யை விட கம்மியா இருக்கு. இது என்ன எழுதலாம்? 270யை விட அதிகமா இருக்கு, 360யை விட கம்மியா இருக்கு, ஆர் 0 விட கம்மியா இருக்கு. இந்த மைனஸ் 60 அப்படின்னு வந்து நமக்கு சம்டைம்ஸ் வந்து கேட்பாங்க. tan -60 அப்படின்றதுனா நம்ம என்ன அர்த்தம்? இது 0 -60 அர்த்தம். அதாவது 0 டிகிரிக்கு கீழே இருக்கு, விச் மீன்ஸ் 4th குவாட்ரண்ட்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இதுதான் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அடுத்து நம்ம வந்து இந்த குவாட்ரண்ட் எந்தெந்த இதுலலாம் இருக்கு அப்படின்றத பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு. இப்போ சைன் தான் பார்க்க போறோம். சைன் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆல் சில்வர் டீ கப்ஸ். இதுவும் வந்து ஸ்கூல்லேயே தாங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆல் சில்வர் டீ கப்ஸ். ஆல்னா என்ன? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எந்த ரேஷியோ இருந்தாலும், அதாவது சைனு, காசு, டேனு, கொசிக்கனு, சீக்கனு, இந்த மாதிரி எந்த ரேஷியோவா இருந்தாலும் பாசிட்டிவ்ல தான் வரணும். இது பாசிட்டிவ்ல தான் வரும். இதுவே வந்து செகண்ட் குவாட்ரண்ட், அதாவது 90க்கு மேல 180க்கு உள்ள இருக்கக்கூடிய குவாட்ரண்ட் வந்து சில்வர். சில்வர்னா என்னது? சில்வர்னா சைனு. சைனோட உல்டாவான கொசிக்கனு. இந்த சைனும் கொசிக்கனும் செகண்ட் குவாட்ரண்ட்ல பாசிட்டிவா வரும். மீதி எல்லா ரேஷியோ, விச் மீன்ஸ் இந்த டேனா இருக்கட்டும், காட்டா இருக்கட்டும், கொசிக்கனா இருக்கட்டும், சீக்கனா இருக்கட்டும், இது எல்லாமே செகண்ட் குவாட்ரண்ட்ல வந்துன்னா மைனஸா இருக்கணும். கரெக்டா? இப்ப தேர்டு இதே மாதிரிதான், எல்லாத்துக்கும் அதே மாதிரிதான் போவோம். தேர்டு குவாட்ரண்ட்னா டேனு காட்டு வந்து பிளஸ்ஸா வரணும், மீதி எல்லாமே மைனஸ். ஃபோர்த்து குவாட்ரண்ட்னா என்னது? காசு சீக்கன் வந்து பிளஸ், மீதி எல்லாமே வந்து என்னதுன்னா அது பேர் என்ன? மைனஸ். அவ்வளவுதான். இப்போ அடுத்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சேஞ்சா நோ சேஞ்சா. இது ஏன் இவ்வளவு இதுவா இருக்கு? ஓகே, எப்பா சேஞ்சா நோ சேஞ்சா? அதாவது சைனு காசா மாறுவாப்ல, காசு சைனா மாறும், டேனு காட்டா மாறுவாப்ல, கொசிக்கனு சீக்கனா மாறுவாப்ல. ஓகேவா? அப்படியே வயசே வருஷா அப்படியே மாறினே இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து சேஞ்சா நோ சேஞ்சான்றது. சேஞ்ச் ஆகுதா இல்லையா, எனக்கு கொடுத்துருக்க அந்த டிகிரின்றது எனக்கு சேஞ்ச் ஆகுதா இல்லையான்றத பாக்குறதா இந்த சேஞ்சா நோ சேஞ்சான்றது. இது ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் விஷயம் என்னன்னா சிம்பிள், அதாவது மைனஸா பிளஸ்ஸா. இந்த மைனஸா பிளஸ்ஸான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கா, செகண்ட் குவாட்ரண்ட்ல, தேர்ட்ல இருக்கா, ஃபோர்த்ல இருக்கா, ஆல் சில்வர் டீ கப்ஸ், இதெல்லாம் பார்த்தோம். இந்த ரெண்டே விஷயம் தான். முதல்ல சேஞ்சு நோ சேஞ்சு இந்த கான்செப்டை பத்தி பார்ப்போம். எனக்கு எப்படி சொல்றது, 90 பிளஸ் தீட்டா அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நான் கரெக்டா எழுதிடுறேன்.
90யோட ஆட் மல்டிபிள், இது பிளஸ்ஸா இருக்கலாம் மைனஸா இருக்கலாம் டீட்டா, சரியா? 90யோட ஆட் மல்டிபிள் இருந்ததுன்னா கண்டிப்பா அது என்ன அர்த்தம்? சேஞ்சுன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? சேஞ்சுன்னு அர்த்தம். லெட்ஸ் சே sin 120 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது எப்படி எழுதலாம்? sin 90 பிளஸ் 13 எழுதிக்கலாமா? 90 இருக்கு. 90 into 1 தான் 90. கரெக்டா? அதோ இதை நம்ம பார்க்கணும். 90 into 1 தான் 90. ஸோ அதனால என்ன ஆகுது? சேஞ்ச் ஆகுது. அப்ப சைன்ன்றது என்னவாயிடுச்சு? காசா மாறிடுச்சு. இப்ப 30 டிகிரி இருக்கு. இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கா செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கான்னு பாருங்க. 90யை விட அதிகமா இருக்கணும். கரெக்டா? 90யை விட அதிகமா இருக்கு. 120ன்றது 90யை விட அதிகமா இருக்கு. செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. செகண்ட் குவாட்ரண்ட்ல இருந்ததுன்னா என்னது? சைனு கொசிகன் வந்து பாசிட்டிவா இருக்கும், விச் மீன்ஸ் பாசிட்டிவ். இங்க 30 அப்படியே எழுதிக்கலாம். அவ்வளவுதான், வேலை முடிஞ்சிச்சு. இப்படிதான் வந்து நம்ம ஒண்ணுத்துக்கும் பண்ண போறோம். இது நான் வந்து ஜென்ரலா சொல்லிட்டேன். இப்ப நம்ம ஒரு பிராக்டிஸ் சம், குட்டி குட்டி சம் மூலியமா வந்து நம்ம எப்படி எல்லாம் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம மெயினா இருக்கக்கூடிய அந்த சம்மை வந்து போய்க்கலாம், சரியா? ஓகே, சைனு சேஞ்சு, நோ சேஞ்சு, மைனஸ் பிளஸ். இதுவே வந்து 90 இன்டூ ஈவன் மல்டிபிளா இருந்தது, பிளஸ் ஆர் மைனஸ் தீட்டாவா இருந்ததுன்னா நோ சேஞ்ச். ரைட்டா? இப்ப ஈவன் மல்டிபிள்னா என்ன? 180. ஈவன் மல்டிபிள்னா 2, 4, 6, 8 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். 180, 360, 720, 540 இந்த மாதிரி வந்து எதா இருந்தாலும் என்னது? அது சேஞ்சே ஆகாது. சைன்னா சைன்னு இருக்கும், காசுனா காசுன்னு இருக்கும், கொசிக்கன்னா கொசிக்கன்னு இருக்கும். எல்லாமே அப்படி அப்படியே இருக்கும். அவ்வளவுதான் மேட்ரு. இப்ப என்ன பண்ணிக்கலாம்னா குட்டி குட்டி சம்லாம் இருக்கு, அதை நம்ம போட்டு பழகிப்போம். ஆல்ரெடி வந்து 120 சம் வந்து போட்டுட்டேன். சைன் 120 சம் வந்து போட்டுட்டேன். ஸோ அதனால அது தேவையில்லை. நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த சம்ல இருந்து ஆரம்பிப்போம். tan 210 அப்படின்னு கொடுத்துருக்கேன். tan 210 எப்படி எழுதலாம்? tan 210 180, இது கரெக்டா? 180 பிளஸ் 13 எழுதலாமா? 180ன்றது என்னது? 90 into 2. ஸோ 90 into 2, 90யோட ஈவன் மல்டிபிளா இருக்கு. 90யோட ஈவன் மல்டிபிளா இருந்தா என்ன? சேஞ்சா நோ சேஞ்சா? கண்டிப்பா சேஞ்ச் கிடையாது, நோ சேஞ்ச். ஓகே, இப்ப அடுத்து பாருங்க 210. இந்த 210ன்றது எந்த குவாட்ரண்ட்ல இருக்கு? 210 எந்த குவாட்ரண்ட்ல இருக்கு? அதாவது 180க்கு மேல 210ன்றது என்னது? 180க்கு மேல இருக்கு, 270க்குள்ள இருக்கு, விச் மீன்ஸ் தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. தேர்ட் குவாட்ரண்ட்ல டேனும் காட்டும் வந்து பாசிட்டிவா தான் இருக்கும். அப்போ பாசிட்டிவ். எப்பவுமே நம்ம இதை தான் பார்க்கணும், ஓகேவா? இதை பார்க்க கூடாது, மேல இருக்கக்கூடிய அதுதான் பார்க்கணும். சம்டைம்ஸ் என்னன்னா சைனு காசா மாதிரி இருக்கும். காசு தான் வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட்ல வந்து பிளஸ்ஸா, அதனால் பிளஸ் தானே வரப்போகுதுன்னு கீழே பிளஸ்ஸா போட்டுறக்கூடாது. இங்க வந்து இந்த சம்மை வந்து நான் இங்க பார்த்துருப்பேன். இங்க பாருங்க, காஸ் 13 இருக்கு. நீங்க வந்து இதை ஃபோர்த் குவாட்ரண்ட் தானே இருக்கு அப்படின்னு எடுத்துன்னு போய் போட்டுறக்கூடாது, ஓகேவா? இங்க ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் தான் இருக்கு. ஸோ அதனால பிரச்சனை இல்லை. சம்டைம்ஸ் அந்த மிஸ்டேக்ஸ்ன்றது வரும், ஓகேவா? இந்த சம்ல ஏதாவது மறந்துன்னா நான் சொல்றேன். ஓகே, tan 30யோட வேல்யூ என்ன? 1/√3. அவ்வளோதாங்க, ஃபர்ஸ்ட் சம் ஓவர். அடுத்து sec 300. sec 300 இதை எப்படி எழுதலாம்? ஒன்று நம்ம 240, 60 இந்த மாதிரி எழுதின்னு போகலாம். அதை விட ஈஸியான மெத்தட் என்னது? sec 360 மைனஸ் 60. அதுதானே இதுவும், கரெக்டா? அப்ப இதை எப்படி எழுதலாம்? 90 into 4 எழுதலாமா? 90 into 4 மைனஸ் 60. நம்ம வந்து ஒரு டீட்டாவை ரெப்ரசென்ட் பண்ணும்போது மைனஸ்லயும் ரெப்ரசென்ட் பண்ணலாம், பிளஸ்லயும் ரெப்ரசென்ட் பண்ணலாம், மைனஸ்லயும் ரெப்ரசென்ட் பண்ணலாம், பிளஸ்லயும் ரெப்ரசென்ட் பண்ணலாம். அவ்வளவுதான் வேலை. நான் வந்து இங்க மைனஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணனா கொஞ்சம் எனக்கு கால்குலேஷன் ஈஸியா இருக்கும். சப்போஸ் நான் பிளஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணா நான் 240, அதுக்கப்புறம் அது 90யோட என்ன மல்டிபிள்? ஆட் மல்டிபிளா ஈவன் மல்டிபிளா? அது 90யோட மல்டிபிளாவே இருக்காது. 60 பிரிச்சு எழுதணும், கொஞ்சம் தலைவலி பிடிச்ச வேலை. எது ஈஸியோ அதை மட்டும் வந்து பாருங்க, சரியா? சிம்பிளா வந்து பார்த்துடலாம். ஓகே, வந்துச்சு. இப்போ வந்து இது சேஞ்சா நோ சேஞ்சானா கண்டிப்பா சேஞ்ச் கிடையாது, சீக்கன் தான் வரப்போகுது. கரெக்டா? இங்க மைனஸ் இருக்கு, பிளஸ் இருக்கு, இதெல்லாம் வந்து கவலைப்பட வேணாம். இந்த இந்த 300ன்றது எந்த குவாட்ரண்ட்னு பாருங்க. 300 எந்த குவாட்ரண்ட்? ஃபோர்த் குவாட்ரண்ட் தான் இந்த 300. கரெக்டா? 270க்கு மேல இருக்கு 300, 360க்கு உள்ள இருக்கு. அப்போ ஃபோர்த் குவாட்ரண்ட். ஃபோர்த் குவாட்ரண்ட்ல காசும் சீக்கனும் மட்டும்தான் என்னது? பிளஸ்ல இருக்கும். இங்க என்ன இருக்கு? சீக்கன், ஸோ பிளஸ்ல தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீக்கன் 60, சீக்கன் 60யோட வேல்யூ என்னப்பா? 2.
வேலை முடிச்சா காஸ் 60 ஓட வேல்யூ 1/2 சீக்கன் 60 ஓட வேல்யூ 2. அடுத்து 240. இந்த 240 எப்படி எழுதலாம்? காஸ் 240 இப்படி இருக்கா? இதை என்ன பண்ணலாம்? நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டா போட்டுறேன். 240 எப்படி எழுதலாம்னா நான் 180 + 16 எழுதலாமா? 180 + 60. 180ன்றது 90 × 2, ஸோ சேஞ்ச் கிடையாது. காஸ் தான் வரப்போகுது. எத்தனாவது குவாட்ரண்ட்ல இருக்கு 240ன்றது? 240ன்றது பாருங்க, 240 வந்து இந்த குவாட்ரண்ட், அதாவது தேர்டு குவாட்ரண்ட்ல இருக்கு. கரெக்டா? ஸோ காசு தேர்டு குவாட்ரண்ட், சாரி காசா, எஸ் காசு தான் இருக்கு. காசு தேர்டு குவாட்ரண்ட்ல இருக்கு. தேர்டு குவாட்ரண்ட்ல இருந்தா என்ன அர்த்தம்? மைனஸ்ன்னு அர்த்தம். கரெக்டா? ஸோ அப்போ மைனஸ் காஸ் 60 டிகிரி. காஸ் 60யோட வேல்யூ என்ன? 1/2. 1/2 தானே? எஸ் 1/2. இப்போ மைனஸ் 1/2. வேலை முடிச்சு. அடுத்து கொசிகன் 420. கொசிகன் 420 நம்ம எப்படி எழுதலாம்? கொசிகன் 420 360 + 16 எழுதிக்கலாமா? 360ன்றது என்னது? சேஞ்சா நோ சேஞ்சா? சேஞ்ச் கிடையாது, நோ சேஞ்ச் தான். அப்போ கொசிகன் தான் வரப்போகுது. கொசிகன் தான் வரப்போகுது. இது எத்தனாவது குவாட்ரண்ட்ல இருக்கு 420ன்றது? 420 நல்லா பாருங்க, 360 + 60. ஓகேவா? 360 எங்கேயோ போயிடுது. 360 + 60 which means என்னது? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். இப்போ சப்போஸ் 360 + ஒரு 120 போச்சுன்னா இந்த பக்கம் போயிடும். ஆனா 360 + 60 தான், அதாவது இங்கதான் வரப்போகுது, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் தான் வரப்போகுது. அப்ப என்னது? பாசிட்டிவ் தான். அப்ப இங்க பிளஸ் போட்டுக்கோங்க. வேலை முடிஞ்சது. வேற ஜூம் பண்ணணும், அதான் கொஞ்சம் கடுப்பு இந்த ஆப்ல. கொசிகன் 60யோட வேல்யூ என்ன? 2/√3. அவ்வளவுதான். tan 600. tan 600 எப்படி போடலாம்? tan 600ன்றது 360 சரி ஓகே, நார்மலாவே போட்டோம் அப்படின்னா ஒரு 540 வருதா? ஓகே, 540 + ஒரு 60 இப்படி போட்டுக்கலாமா? நம்ம எடுக்கிறதுலதான் ட்ரிக்கே இருக்கு. நம்ம வந்து ஒழுங்கா பார்த்து இது ப்ராக்டிஸ் பண்ணாலே வந்துடும். 90ஓட மல்டிபிளா கரெக்டா எடுத்துடணும். சரியா? நீங்க வேற ஏதாவது மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த சேஞ்சோ நோ சேஞ்சோ வந்து உங்களுக்கு வராது. 90ஓட மல்டிபிள் ஏதாவது எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டா உங்களுக்கு வந்துடும். இப்போ 90 இன்டூ எத்தனை வந்து 540? 90 இன்டூ 6 தானே? 6 தான் வந்து 540. வேற ஒண்ணு 540 கரெக்டா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்துடும்? நோ சேஞ்ச். கரெக்டா? எஸ் நோ சேஞ்சு. அப்ப tan 60. இந்த 600ன்னு இருக்கு. என்ன இருக்கு? 600ன்னு இருக்கு. இப்ப அப்படியே இதுக்கு வரும். இது ஃபுல் ரொட்டேஷன் முடிஞ்சாதான் 360. கரெக்டா? வேற கலர். 360. அடுத்து என்ன வரும்? 720ன்றது இங்க வரும். கரெக்டா? இது சரிப்பட்டு வராது. வைஃபை வந்து கட்டாய் வருது. ஓகே, ஃபோர்த் குவாட்ரண்ட். சரி, ஃபோர்த் குவாட்ரண்ட்ல 720. 720 அதுக்கு உள்ள நீங்க பாருங்க. இப்போ இதுக்குள்ள பாத்தீங்கன்னா நாங்க 720ல 90 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு 630ன்றது கிடைக்கும். அதுக்கு முன்னாடி 540ன்றது இங்க கிடைக்கும். கரெக்டா? இப்போ நீங்க நல்லா பாருங்க, இந்த 600ன்றது எதுக்கு மேல இருக்கு, எதுக்கு உள்ள இருக்கு? தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கா? 540க்கு மேல இருக்கு, 630க்கு உள்ள இருக்கு. விச் மீன்ஸ் தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்குன்னு அர்த்தம். அப்படி தேர்ட் குவாட்ரண்ட்ல இருந்ததுன்னா என்னோட டீட்டா அப்படின்றது எப்படி இருக்கும்? அதாவது சிம்பிள்ன்றது எப்படி இருக்கும்? tan காட்டு பாசிட்டிவா தான் இருக்கும். கரெக்டா? ஸோ பாசிட்டிவ். tan 60யோட வேல்யூ என்ன? √3. √3 வெறும் √3. அவ்வளவுதாங்க, வேலை முடிஞ்சது. நம்ம இப்ப என்ன பண்ணிட்டோம்னா குட்டி சம், ஸ்மால் சம்லாம் வந்து பார்த்துட்டோம். இப்ப இதுவே கொஞ்சம் பெரிய சம்மா வந்து கேட்டுட்டாங்க. இது வந்து 1000, 2000, 3000, 4000, 10,000 அப்படின்லாம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னா சிம்பிளா 360ஆல டிவைட் பண்ணணும். சரியா? 360ஆல டிவைட் பண்ணோம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் பாருங்க, இது பண்ண புரிஞ்சுக்க பாருங்க. 360 இன்டூ 2 தான் என்னது? 720. நான் இப்படி தனியா இப்படி போட்டுறேன். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 0, 360. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இங்க வந்து 180, அதுக்கப்புறம் வந்து 540, 360 இன்டூ 3. ஓகேவா? இப்படி போட்டுக்கலாம்.
இது பாத்தீங்கன்னா ஒரு 360 into 1. ஓகே, 360 into 2 வந்து இங்க வரும், 360 into 3 வந்து இங்க வரும். குழப்பறேன். 360 720. அப்போ வந்து என்னது இது, இந்த 360ன்றது ஃபுல்லா ஒரு ரொட்டேஷன் கம்ப்ளீட் ஆனதுதான். செகண்ட் ரொட்டேஷன் தான் வந்து 720. தேர்ட் ரொட்டேஷன் தான் வந்து 1080. கரெக்டா? ஸோ அப்போ இந்த 360யோட எந்த மல்டிபிளா இருந்தாலும், என்னது எந்த மல்டிபிளா இருந்தாலும் என்னதுன்னா இந்த இடத்துக்கு தான் வரப்போகுது. கரெக்டா? ஒன்னு அது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்டா இருக்கணும், இல்லைன்னா அது ஃபோர்த் குவாட்ரண்டா இருக்கணும். இந்த ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான், வேற எதுவுமே இல்லை. சரியா? இதை மட்டும் நீங்க மைண்ட்ல ஏத்திக்கிட்டா போதும். நம்ம என்ன பண்ணிடலாம்னா இப்போ அந்த சம்லாம் வந்து போட ஆரம்பிச்சிடும். எது ஸ்டார்டிங்ல வந்து 2 சம் சொல்லியிருந்தல அந்த சம். இப்போ அந்த சம் போயிடலாம். cosecant 2910 plus sec 4260 plus tan 2565 degree plus cot 1755 degree. இதோட வேல்யூ என்னன்னு தான் கேட்குறாங்க. முதல் ஸ்டெப் என்னது, 360ஆல டிவைட் பண்ணோம். கரெக்டா? இதை மட்டும் எடுத்துப்போம். இதுல இதை நம்ம 360ஆல டிவைட் பண்ணுவோம். 2910 டிவைடட் பை 360 பண்ணா எனக்கு என்ன வரும், 360 இன்டூ எத்தனை டைம்ஸ், ஒரு 8 டைம்ஸ் பண்ணலாமா? 8 டைம்ஸ் பண்ணோம்னா 0 8 4 28. கரெக்டா? 2880. ஸோ 30ன்றது கிடைக்குது. ரிமைண்டர் 30. 360 இன்டூ என்ன மல்டிபிளா இருந்தாலும் அது என்னது, நோ சேஞ்சா தான் இருக்க போகுது. எனக்கு தேவைன்றது என்னது, எனக்கு 360 மல்டிபிள் எத்தனை மல்டிபிள் இது, 8 மல்டிபிள், 8 பிளஸ் 30. 360 இதை விட, அதாவது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கா ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருக்கா அதுதான் பார்க்கணும். அதுக்கு நான் இங்க பிளஸ் இருக்கா மைனஸ் இருக்கான்னு பார்த்தாலே போதும். இங்க பிளஸ் தான் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த 360 விட எனக்கு அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அதாவது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் வந்துடும். விச் மீன்ஸ் இதுதான் இங்கதான் வந்து எனக்கு வரப்போகுது. இதுவே இங்க மைனஸ் இருந்ததுன்னா ஃபோர்த் குவாட்ரண்ட்ல வருதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான் விஷயம், வேற எதுவுமே இல்லை. அதான் நம்ம என்ன பண்ண போறோம், 360 நோ சேஞ்சு, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வருது. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வருது அப்படின்னா கண்டிப்பா அது பாசிட்டிவா தான் இருக்கும். இப்போ கொசிகன் 30 எவ்வளவு இருக்க போகுது, 2 இருக்க போகுது, 2. அப்புறம் சீக்கன் 4260, 360ஆல டிவைட் பண்ணிடுவோமா, 4260 360ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 660. ஓகே, இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போறேன், ஒரு சின்ன சேஞ்சுக்கு 720ஆல நான் பண்றேன். அதாவது இப்போ நெகட்டிவ் ரிமைண்டர்ன்றதை எடுக்கிறேன். பாசிட்டிவ் ரிமைண்டர் கூட எடுக்கலாம். ஆனா வந்து சம்டைம்ஸ் இந்த மாதிரி வந்துன்னா நான் நெகட்டிவ் ரிமைண்டர் எடுக்கலாமா அப்படின்ட்டு ஒரு கேள்வி அப்படின்றது எல்லாருக்கும் வரும். அதனால வந்து நான் நெகட்டிவ் ரிமைண்டர் எடுக்கிறேன், -60. ரைட்டா? அப்போ 360 இன்டூ எத்தனை டைம், 12 - 60 இப்படின்னு வந்துருமா. எது, சீக்கன் 360 இன்டூ 12 - 60 என்ன அர்த்தம், சேஞ்சே கிடையாது, நோ சேஞ்ச். இங்க என்ன இருக்கு, ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இந்த மைனஸ் இருந்தா ஃபோர்த் குவாட்ரண்ட் சொன்னா ஃபோர்த் குவாட்ரண்ட்ல 16ன்றது இருக்கு. ஃபோர்த் குவாட்ரண்ட் என்ன, ஆல் சில்வர் டீ கப்ஸ். கப்னா என்ன, காசு சீக்கன் பிளஸ்ல தான் வரப்போகுது. கரெக்டா? ஸோ அப்போ என்ன வரும், சீக்கன் 60, சீக்கன் 60யோட வேல்யூவும் 2 தான். அடுத்து tan 2565 நான் என்ன பண்றேன், 3ஆல டிவைட் பண்றேன். 3ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு 7 டைம்ஸ் பண்ணலாமா, 360 இன்டூ 7 டைம்ஸ். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் ஒரு தடவையும் இப்படி போடுறேன். சரியா? ஓகே, 2520 டிவைட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு 45 ரிமைனிங் இருக்கு. 360யோட எந்த மல்டிபிளா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு பிளஸ் இருக்கா மைனஸ் இருக்கா அப்படின்றதான் முக்கியம். பிளஸ் இருந்ததுன்னா அது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ஆயிருந்ததுன்னா கண்டிப்பா அது என்னது, பாசிட்டிவா தான் இருக்க போகுது. அப்போ tan 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 1. அடுத்து காட் 1755 360ஆல டிவைட் பண்றேன். டிவைட் பண்ணா எனக்கு என்ன வரும், 360 இன்டூ ஒரு 5 டைம்ஸ் பண்ணலாமா, 5 டைம்ஸ் 6 டைம்ஸ் பண்ணோம் அப்படின்னா 6 3 ஆர் 18 போயிடும். 5 டைம்ஸே பண்ணுவோம். 5 டைம்ஸ் பண்ணோம் அப்படின்னா 1800 வரும், விச் மீன்ஸ் -45. கரெக்டா? ஒரு சில சம்முக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா பின்னாடி எடுக்கலாம், ஒன்றுக்கு கொஞ்சம் முன்னாடி எடுக்கலாம்.
எது ஈஸின்றது நீங்க ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்து இது புரியும். சரி, -45 எடுத்துட்டேன். -45 நான் ஃபோர்த்து குவாட்ரண்ட்டை சீக்கனும் காசும் தான் வந்து பாசிட்டிவா இருக்கும். மீதி எதுவுமே பாசிட்டிவா இருக்காது. அப்போ cot 45 டிகிரி எனக்கு என்ன வரப்போகுது, -1ன்னு வரப்போகுது. எலமெண்ட்ஸ் அப்படியே ஆட் பண்ணலாமா? இது +1, இது -1. +1க்கு -1 கேன்சல் ஆயிடும். மீதி 2 + 2 4. 4 தான் நம்மளோட ஆன்சர். அடுத்த சம் போவோம். அடுத்து இங்க என்ன கொடுத்துருக்கான்? 4 3 8 5 84 கொடுத்துருக்கான். அதே தான் 360 டிவைட் பண்றான். டிவைட் பண்ண என்ன வரும்? 4 3 8 4 360 4 8 இது ஒரு 4 7 7 720 பண்ணோம் அப்படின்னா என்னது 16 வரும். +60 +60ன்றது என்னது? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல பாசிட்டிவ். ஸோ 64 tan 64 பிளஸ் காட் அதே மாதிரி பார்க்க போறோம். 6814 காட்டுக்கு நாம் பார்த்தீங்கன்னா அதே 360 தான் வரும். 2 டைம்ஸ் பண்ணா 720 போயிடும். 1 2 3 4. இப்போ இது எத்தனை டேபிள்ஸ்ல போவோம்? 3 2 1 4ன்றது 360 இன்டூ ஒரு 6 டைம்ஸ்னா 18. 6 டைம்ஸ் போட்டு பார்ப்போமா? 0 6 6 36 3 21 2160 அப்படின்றது கிடையாது. 2160 பண்ணோம்னா வந்து அதிகமா வருது. நான் ஒரு 7 டைம்ஸ் பண்ணி பார்க்குறேன். 360 பிகாஸ் நெகட்டிவ் ரிமைண்டர் வருதா பாசிட்டிவ் ரிமைண்டர். இப்போ நான் இங்கே ஒன்று போட்டேன்னா அகைன் எனக்கு ஒன்று மொக்கையா ஒரு வேல்யூ ரிமைண்டர் வரும். அந்த ரிமைண்டருக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை. அதனால நான் ரொம்ப நெருக்கமா ஒன்று எவ்வளோ கிட்ட முடியுமோ, இந்த பக்கம் கிட்டையா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பக்கம் கிட்டையா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் எனக்கு ரொம்ப கிட்ட வரணும். 0 2 4 7 3s are 21 25. ஒரு நிமிஷம். 360 இன்ட்டு ஒரு 9 டைம்ஸ் பண்ணுவோமா? 0 4 5 32 3 2 4 0. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்ட வந்துடுச்சு. எவ்வளோ வரும்? -26ன்றது வரும். ரைட், 26ன்றது வந்துச்சு. அதாவது இங்க மைனஸ்ல இருக்கு. மைனஸ்ல இருந்தா என்ன அர்த்தம்? ஃபோர்த் குவாட்ரண்ட் அர்த்தம். ஃபோர்த் குவாட்ரண்ட்ல எது எது மட்டும்தான் வந்து பாசிட்டிவா இருக்கணும்? காசும் இது வேற ஒன்று, காசும் சீக்கனும் வந்து பாசிட்டிவா இருக்கும். மீதி எல்லாமே மைனஸ் தான். ஸோ அப்போ -cot 26 பிகாஸ் சேஞ்ச் கிடையாது. 360யோட மல்டிபிள்னாலே சேஞ்ச் கிடையாதுன்னு சொல்லியிருந்தால, அதனால நமக்கு சேஞ்ச் கிடையாது. இதை நம்ம எப்படி எழுதலாம்? cot 26 1/tan 26ன்னு எழுதலாமா? 1/tan 26 எப்படி எழுதலாம்? tan 64ன்னு எழுதலாமா? கரெக்டா? 1/a tan a is equal to tan b. எப்போனா a plus b வந்து 90 டிகிரியா இருக்கும்போது, அதாவது இதுல 90 டிஃபரன்ஸ் எடுத்தா இது வரும், இதுல 90 டிஃபரன்ஸ் எடுத்தா இது வரும். அதுதான் இப்ப இதுல நீங்க 90 ஒரு டிஃபரன்ஸ் எடுத்தனா 64 வரும். 90 வந்து 64ல மைனஸ் பண்ணீங்கன்னா 24 வரும், 26 வரும். அவ்வளவுதான். இப்ப நான் அதை tan 64ன்னு போட்டுடலாம். இதையும் tan 64 பிளஸ் tan 64 மைனஸ் tan 64 0 தான் நம்மளோட ஆன்சர். ஆன்சர் இஸ் 0. இந்த சம் வந்து ஷார்ட்கட்டா போட்டிருக்கேன். உங்களுக்கு இது எந்த அளவுக்கு புரியுது என்ன ஏதுன்றத கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. இந்த ஷார்ட்கட் நல்லா இருந்ததுன்னா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எக்ஸாம்ல வந்து போட பாருங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உடனே வந்து நீங்க எக்ஸாமுக்கு இதே மாதிரி கொஸ்டின் அப்ரோச் பண்ணீங்கன்னா அங்க கொஞ்சம் ஸ்டக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிடுங்க. சரியா? தேங்க்யூ. அப்புறம் நம்ம சேனல் யாராவது புதுசா வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் இது பண்ணிடுங்க, அனுப்பி விட்டுருங்க. வீடியோ வந்து போட்டுட்டே இருக்கேன். உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து நீங்க பாருங்க. சரியா? தேங்க்யூ.